ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நிறைய வெங்காயம் ஆட் பண்ண வேணாம், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணாலே போதும். இது 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோட பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா 4 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு வெங்காயம் 4 தக்காளி, இதுதான் ரேஷியோ. தக்காளி சாதத்தில் தக்காளி நிறைய இருந்தால் தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா அந்த அளவுக்கு குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா எந்த அரிசினாலும் நீங்கள் செய்யலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி போட்டுட்டு நல்லா தட்டைப்போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு லீடை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அடியோடு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சாப்பாடு உதிராக அடி பிடிக்காமல் வந்திருக்கும். இது பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு ஆனியன் ரைத்தா, அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் எது வச்சா சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.